ஓம் கணபதியே நமக. ஓம் முருகப்பெருமானே நமக. ஓம் ஆஞ்சநேயா நமக. ஓம் நரசிம்மனே நமக. ஓம் குலதெய்வம் பால் முனீஸ்வரரே நமக. ஓம் குதம்பை சித்தரே நமக. ஓம் நந்திச சித்தரே நமக. ஓம் அகோரிகள் சித்தரே நமக. ஓம் விஷ்ணு மாயா நமக. ஓம் குட்டி சாத்தானே நமக. ஓம் காலபைரவரே நமக. ஓம் ஹரிச்சந்திரனே நமக. ஓம் சிவபெருமானே நமக. ஓம் அகோர காளியே நமக. ஓம் பத்ரகாளியே நமக. ஓம் மகா காளியே நமக. ஜெய் ஜெய் மகா அகோர காளி. ஜெய் ஜெய் மகா பத்ரகாளி. ஜெய் ஜெய் மகா காளி. அகோரா அகோரா அகோரா. காளியம்மா தாயே, எல்லாரும் நல்லா இருக்கணும் தாயே. நீங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க தாயே. அம்மா ஓம் குருவே சரணம். ஓம் குருவே துணை. ஓம் சிவபெருமான் சித்தரே நமக. ஓம் குதம்பை சித்தரே நமக. ஓம் நந்திச சித்தரே நமக. ஓம் அகோரிகள் சித்தரே நமக. ஜெய் ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஜெய் ஸ்ரீராம். ராமா ராமா ராமா. வணக்கங்க. நான் சென்னை சேத்துப்பட்டிலேருந்து ஸ்ரீ அகோரி நாமசெல்வம் பாபா குருஜி சாமியார் பேசுகிறேங்க. என்னோட மொபைல் நம்பர் 9940010430 9841303621 9962624066. இதுதான் என்னோட மொபைல் நம்பர். இப்போ நம்ம பொது விஷயத்துக்கு வருவோம். இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, இப்போ பொது விஷயத்துக்கு வருவோம். எல்லாரும் மரக்கண் நட்டு வைங்க வீட்டுக்கு வெளியில். அதே போல் எல்லாரும் தண்ணியை சிக்கனை பண்ணுங்க. அதே போல் எல்லாரும் மாணவ மாணவிகள் எல்லாரும் நல்லா படிங்க. ஓகேவா? அதே போல் ரொம்ப முக்கியமானது, பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணாதீங்க, பிளாஸ்டிக்கை தவிர்த்துருங்க. ஓகேவா? அதே போல் மாணவ மாணவிகள் எல்லாருமே, சின்ன சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்கள் வரல, லேடிஸ் கூட சொல்கிறேன், எல்லாருமே ஒரு சில பேர் லேடிஸ்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் தவிர்த்துருங்க. இது உங்களை மட்டும் அழிக்காது, உங்கள் குடும்பத்தையே அழிச்சிடும். ஓகேவா? இது என்னோட கருத்து, சாமியாரோட கருத்து, கேளுங்க. ஓகேவா? சரி, பொது விஷயத்த சொல்லியாச்சு. இப்போது நம்ம ஆன்மீக விஷயத்துக்கு வருவோம் உள்ள. ஓகேவா? தமிழ்நாட்டில் முதன்மையான கடவுள் யார்? எங்கள் அப்பன் முருகன். 6 படையும் தமிழ்நாட்டிலே தான் இருக்கின்றன. 6 படைக்கும் சொந்தக்காரர் முருகர். முருகர் காட்சி கொடுத்த இடமே இங்கே தான். எல்லாரும் பிரதானமாக எல்லாரும் வணங்கக்கூடிய முதன்மையான கடவுள் முருகர். தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் முருகரை அமோகமாக வணங்குறாங்க. முருகருடைய நாமத்தை சொல்கிறாங்க, முருகரை ஜபிக்கிறாங்க, முருகரை எல்லாரும் போற்றுறாங்க. வேலுண்டு வினை இல்லை, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகருக்கு அரோகரா. வேலுண்டு வினை இல்லை, வேலவா. மயில் உன்னுடைய வாகனம், சேவல் உன்னுடைய கொடி, உன்னுடைய ஆயுதமே வேல் தான் ஐயா. வேலுண்டு வினையில்லை முருகா. முருகா முருகா முருகா. முருகரை போற்றுவோம், முருகரை துதிப்போம், முருகரை பாடுவோம். சரி, இப்போ 6 படியில் முதல் படையாக இருக்கக்கூடியது திருப்பரங்குன்றம். புரியுதுங்களா? இந்த திருப்பரங்குன்றத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போது தமிழ்நாட்டில் ரொம்ப பரபரப்பாக ஓடுது. அது எலெக்ஷன் முன்னாடியும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, இப்போவும் சரி. புரியுதுங்களா? திருப்பரங்குன்றத்தில் காலகாலமாக தீபம் ஏற்றுற வழக்கம் உண்டு. புரியுதுங்களா? தீபத்தூட்டில் காலகாலமாக தீபத்தை ஏற்றுக்கிற பழக்கம் உண்டு.
திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றுற மாதிரி திருப்பரங்குன்றத்துலேயும் முருகருக்கு மலை மேலே தீபம் ஏற்றுவாங்க. இதில் உங்களுக்கு எதனா சந்தேகம் இருக்குதா? யாருக்காவது எதனா சந்தேகம் இருக்குதா? அப்புறம் எதுக்கு திருப்பரங்குன்றத்தில் தீபத்து தூணில் தீபம் ஏற்றாமல் வேறு இடத்துல தீபத்தூணில் ஏற்றுறீங்க? வேறு இடத்துல எங்கெங்கே ஏற்றுறீங்க கேட்டால் அந்த மேலே பிள்ளையார் கோயில் இருக்குது, பிள்ளையார் பக்கத்தில் நாங்கள் தீபம் ஏற்றுறேன்னு சொல்கிறீங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம்? நாங்கள் என்ன கேட்குறோம்? நாங்கள் முருகர் பக்தர், ஆன்மீக பக்தர்கள். நாங்கள் கேட்குற கோரிக்கை என்ன? நான் கேட்குற கோரிக்கை கூட கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் அனைத்து பேரும் கேட்குற கோரிக்கை இதுதான். புரியுதுங்களா? திருப்பரங்குன்றத்தில் காலகாலமாக, ஆண்டாண்டு காலமாக, பல்லாயிரம் வருஷமாக தீபத்தூணில் தான் தீபம் ஏற்றுறாங்க. அது ஒன்றும் சர்வே கல் ஒன்றும் கிடையாது, அது ஒன்றும் சாதாரண கல் கிடையாது. புரியுதுங்களா? அது தீபம் ஏற்றுற தீபத்தூண், தீபக்கல். புரியுதுங்களா? அதில் தீபம் ஏற்றுறதுக்கு உங்களுக்கு என்ன இது இருக்கு? உங்களுக்கு என்ன கவலை இருக்குது அதில் ஏற்றுறதுக்கு? நீங்கள் ஏற்றிட்டு போங்க. கோர்ட்டு 2 முறை உங்களை வார்னிங் பண்ணியிருக்கு. வார்னிங் பண்ணி அந்த தீபத்தூணில் ஏற்றலாம் சொல்லி கோர்ட்டே உங்களுக்கு சொல்லிடுச்சு. கோர்ட்டு சொன்னதுக்கப்புறம் தீபத்தூணில் தீபம் ஏற்றுறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம் சொல்லுங்கள்? நீங்கள் ஏற்றாத போது உங்கள் மேலே அவமதிப்பு வழக்கு போட்டு அதுவும் கோர்ட்டில் வந்து உங்களை கண்டிச்சிருக்காங்க. புரியுதுங்களா? நீங்கள் தீபத்தூணில் தீபம் கண்டிப்பாக ஏற்றியே ஆகணும். இது எல்லாருடைய பக்தர்களும் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்குது. இந்து மதத்தை நீங்கள் வந்து கொச்சப்படுத்தணும், இந்து மதத்தை அழிக்கணும், இந்து மதத்தை தேவையில்லாத விமர்சனம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யாரும் பண்ணாதீங்க. புரியுதுங்களா? நாங்களாம் இருக்கிறோம் இந்து மதத்தை காப்பாற்றுறதுக்கு, இந்து மதத்தை உயர்த்தி பிடிக்கிறதுக்கு, இந்து மதத்தை வந்து ஓங்கி நிப்பாட்டுக்கிறதுக்கு நாங்களாக இருக்கிறோம். நாங்கள் யாரும் சும்மாலாம் விட்டுற மாட்டோம். புரியுதுங்களா? ஆகையால் கோர்ட்டு சொல்கிற மாதிரியும் ஆய்வு அறிக்கை சொல்கிற மாதிரியும் எல்லாமே அந்த முருகரே சொல்கிற மாதிரியும் திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் தீபம் ஏற்றுங்க. புரியுதுங்களா? போன வருஷம் 2025 நீங்கள் ஏற்றலை. இந்த 2026 கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் நீங்கள் தீபம் ஏற்றுங்க. உங்களை நாங்கள் வேறு எதுவும் நாங்கள் சொல்லலை. உங்களை பற்றி நாங்கள் எந்த விமர்சனமும் நாங்கள் பண்ணலை. கோர்ட்டம் மதிங்க. கோர்ட்டம் மதிக்க மாட்டீங்க. எங்களை மாதிரி ஆன்மீக பக்தர்கள் சொன்னாலும் மதிக்க மாட்டீங்க. இல்லை அங்கே வர முருகர் பக்தர் யாராக இருந்தாலும் சரி மதிக்க மாட்டீங்க. தமிழ்நாட்டு மக்களையும் மதிக்க மாட்டீங்க. யார் சொன்னால் தான் மதிப்பீங்க. புரியுதுங்களா? தயவுசெய்து சொல்கிறேன், திருப்பரங்குன்றத்தில் தீபத்தை ஏற்றுங்க. எங்களோட கோரிக்கை நிறைவேற்றுங்க. எங்களுடைய கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றினீங்கன்னா அந்த முருகருக்கும் சந்தோஷம், எங்களுக்கும் சந்தோஷம். நாங்கள் வேறு எதுவும் கேட்கலையே உங்ககிட்ட வந்து, நாங்கள் வேறு எந்த பிரச்சனையும் பண்ணல. புரியுதுங்களா? எல்லாம் வந்து சமாதானமாக தான் போராட்டம் பண்ணாங்க, சமாதானமாக தான் பேசினாங்க. யாரும் எந்த வகையிலும் சட்டத்துக்கு மீறி யாரும் எதுவும் செய்யலை. எல்லாமே சட்டத்துக்கு உட்பட்டு தான் செஞ்சுருக்காங்க. புரியுதுங்களா? ஆகையால் நாங்கள் வந்து யாரை விமர்சனம் பண்ணணுன்ற அவசியமே எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு தேவை எங்களுடைய முருகருடைய கோவில் திருப்பரங்குன்றத்தில் நீங்கள் தீபத்தூணில் தீபத்தை ஏற்றுங்க. இதுதான் எங்களோட கோரிக்கை. வேறு எந்த கோரிக்கையும் கிடையாது. புரியுதுங்களா? நீங்கள் தீபத்தூணில் தீபம் ஏற்றலைன்னா கோர்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு உண்டான கண்டனத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆளாக வேண்டியது இருக்கும். புரியுதுங்களா? ஆகையால் எங்கள் மனசையும் புண்படுத்த வேணாம், தமிழ்நாட்டு மக்கள் மனசையும் புண்படுத்த வேணாம், யார் மனசையும் நீங்கள் புண்படுத்த வேணாம். எங்களுக்கு தேவை இந்த வருடம் 2026 கார்த்திகை தீபம் அன்னைக்கு திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் தீபத்தை ஏற்றுங்க. இதுதான் எங்களோட கோரிக்கை. இதை நீங்கள் செய்வீங்கன்றது எங்களுக்கு முழுசாக நம்பிக்கை இருக்குது. எங்கள் நம்பிக்கையை தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுக்குங்க. எங்களோட உணர்வை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. நீங்கள் திருப்பரங்குன்றத்தை தீபம் ஏற்றினீங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். புரியுதுங்களா? அந்த முருகரே உங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. புரியுதுங்களா? இதுதான் என்னுடைய கருத்து. ஆகையால்
இந்த வரக்கூடிய 2026 கார்த்திகை தீபத்துக்கு திருப்பரங்குன்றத்தில் தீபத்தை ஏற்றுறீங்க. அதை நாங்கள் எல்லாரும் தரிசனம் பண்ணுறோம். நீங்களும் கூட சேர்ந்து தரிசனம் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்மை நடக்கும். ஓம் சரவண பவ. ஓம் நமோ குமராய வாவா நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. ஜெய் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம். சரிங்க, வணக்கம். இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் நான் நல்ல நல்ல தகவல்லாம் கொடுக்குறேன். என் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.